நம்மளோட அரசாங்கம் காமன் மேனோட ஈஸ் ஆஃப் லிவிங் விஷயத்துல கூட பிரியாரிட்டி கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். நம்மளோட நாட்டுல நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களோட இணைஞ்சிருக்கலாம். அது நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுப்பீங்க. முதல் விஷயம், பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 50 நாள் ஆகும். அப்புறம் போலீஸ்காரர்களுக்கு கூட கொஞ்சம். அப்புறம் இந்த 50 நாட்கள்லயும் மக்களுக்கு 50 போன் பண்ண வேண்டி இருக்கும். சிபாரிசுக்கு போய் நிக்கணும், முயற்சி பண்ணணும். நண்பர்களே, இதுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்போர்ட் மிஞ்சி போனா 5 இருந்து 6 நாளைக்குள்ள உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆயிடும். இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? ஒர்க்கர்ஸும் அவங்க தான், ஃபைல்ஸும் அதே தான், பட்ஜெட்டும் அதே தான். மாற்றம் எப்படி வந்துச்சு? ஆனா அரசாங்கம் எப்ப இந்த ஈஸ் ஆஃப் லிவிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிச்சோ, சிஸ்டம்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இதுக்காக நாங்க சிஸ்டமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணோம். 2014க்கு முன்னாடி நாட்டுல வெறும் 77 பாஸ்போர்ட் சேவா மையம் இருந்துச்சு. நாடு ஃபுல்லா 77. இன்னைக்கு கிட்டத்தட்ட 525 பாஸ்போர்ட் சேவா மையம் இருக்கு. நண்பர்களே, இதே மாதிரி மாற்றத்தை தான் நீங்க நாலா பக்கமும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியும். இன்னொரு விஷயம் கூட நம்ம மக்களோட பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்டதை சொல்ல விரும்புறேன். 2014க்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் ரீஃபண்டோட ஆவரேஜ் டைம் 93 டேஸ். அப்புறம் இதுலயும் சில பேர் சிபாரிசு மூலியமா சீக்கிரம் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அப்பவும் வயசானவங்க எல்லாருக்கும் 2 இருந்து 4 வருஷம் கூட ஆகும். இப்போ இன்கம் டாக்ஸ் ரீஃபண்டோட ஆவரேஜ் டைம் 10 நாளை விட குறைஞ்சிடுச்சு. க்கு முன்னாடி நம்மளோட டோல் பிளாசாவில் காத்திருக்கும் நேரம், வெயிட்டிங் டைம் 12 நிமிஷத்துக்கு மேல இருந்துச்சு. இப்போ ஃபாஸ்டேக் வந்ததுக்கு அப்புறம் டோல் பிளாசாவில் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும்தான். நண்பர்களே, நம்ம இடத்துல ஸ்லேவரி பீரியட்ல உருவாக்கப்பட்ட பீனல் கோட்ஸ் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அருண் சார் கூட அதை பத்தி சொன்னாரு. அதனோட கோர்ல தண்டனை இருந்துச்சு. நியாயம் இல்ல. அது ஆங்கிலேயர்களோட மனநிலையால் ஏற்பட்டுச்சு. அவங்க போன அப்புறம் கூட அப்படியே தான் இருக்கு. இப்ப அவங்க போயிட்டாங்க. நம்மளோட கவர்னன்ஸ் மாடலோட ஸ்பிரிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இத ஜஸ்டிஸ் சென்ட்ரிக்கா ஆக்கியிருக்காங்க. 3 புதிய நீதிமன்றங்கள் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆச்சு. இதனால சாதாரணமான பொதுமக்களுக்கு இன்னும் வேகமா நியாயம் கிடைக்கிறதுக்கு சாத்தியமாயிருக்கு. கடந்த 10 வருஷத்துல நம்மளுடைய அரசாங்கம் 150,000க்கும் அதிகமான பழைய சட்டங்களை நீக்கிடுச்சு. இதுல எத்தனையோ சட்டங்கள் ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்டுச்சோ அது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்பவும் சொல்லுவேன், மக்களோட வாழ்க்கையில அரசாங்கத்தோட பிரஷரும் இருக்கக்கூடாது, அப்புறம் அரசாங்கத்தோட இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம இருக்கக்கூடாது. ஏழைங்க கஷ்ட காலத்துல யாரும் வரலன்னு அவங்களுக்கு தோணக்கூடாது. இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடாது. அரசாங்கம் எங்க தேவையோ அங்க இருந்தே ஆகணும். அரசாங்கம் எல்லாத்துலயும் தலையிட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி நல்லா இருக்கும்?
எல்லாத்துலயும் அரசாங்கத்தோட தலையீடு. என்னை பொறுத்த வரைக்கும் 2047ல என்னோட மிஷன் நிறைவேறிடுச்சுன்னா எல்லாரோட வாழ்க்கையில இருந்தும் அரசாங்கத்தை வெளியேற்றிடுவேன். சாதாரணமான மக்களோட வாழ்க்கையில அரசாங்கம் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ அனுமதிக்கணும். அவங்களோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்களுக்காக வானத்தை திறந்து விடணும். அப்புறம் இந்த யோசனையோட தான் நாங்க ஈஸ் ஆஃப் லிவிங்காக நான் சொன்னல 1500 சட்டங்களை நீக்கிட்டோன்னு, அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் அரசாங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்மை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க, இது இல்ல அதை எடுத்துட்டு வாங்க, அது இல்லைங்க இது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. இது அரசாங்கத்துக்கு ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இதை தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நான் 40,000க்கும் அதிகமா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராம நீக்கிட்டு அதை ரொம்ப ஈஸியா மாத்திட்டேன். 40,000 சாதாரண பொதுமக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாங்க முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கு எந்த ஒரு வேலைக்கும் அரசாங்கத்தோட ஆபீசர் பின்னாடி சுத்தாத அளவுக்கு அவங்க லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கரண்ட் பில்லா இருந்தாலும் சரி, ஹவுஸ் டாக்ஸா இருந்தாலும் சரி, வாட்டர் டாக்ஸா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எத்தனையோ வேலைகள் இப்போ ஆன்லைன்லயே நடக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த லைனும் கிடையாது. உலகம் மாறிடுச்சு. அப்புறம் நண்பர்களே, ஈஸ் ஆஃப் லிவிங்க்கு அர்த்தம் வெறும் இந்த மாதிரி வசதிகள் கிடைக்கிறது மட்டும் இல்ல. ஈஸ் ஆஃப் லிவிங் எப்ப தேவைப்படும்னா, ஏழைகளோட அப்புறம் நடுத்தர மக்களோட ஜோபில கொஞ்சம் காசு மிச்சம் இருக்கணும். அவங்க சேவிங் பண்ணணும். நம்ம அரசாங்கத்தோட திட்டங்கள் எப்படி மக்களோட காசை சேமிச்சிட்டு இருக்குன்னா, இது தனக்கு தானே ஒரு ஸ்டடின்னு தான் இதை சொல்லணும். இப்ப இதை உங்களோட இன்ஸ்டிடியூஷன்லயும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அருண் சார், இதை உங்க யூனிவர்சிட்டியில வச்சுக்கோங்க. 2014ல வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். 2 லட்சத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டணும். இன்னைக்கு வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1 ரூபாய் கூட டாக்ஸ் கிடையாது. இதுக்கு கொஞ்சம் கை தட்டுங்க. உங்க காசு தான் மிச்சமாயிட்டு இருக்கு. இதை எதுக்காக நான் சொன்னேன்னா, நான் பேசும்போது யாருக்காச்சும் தூக்கம் வந்துச்சுன்னா தட்டி எழுப்புறதுக்காகத்தான். எனக்கு கிளாப்ஸோட அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்பீச் அப்படிப்பட்டது. ஒரு மீடியாக்கு இந்த மாதிரி ஸ்பீச் இல்லைன்னா நல்லா இருக்குமா? அப்புறம் நான் என்ன சொன்னனோ அதை தான் செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, எங்களோட அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கோ. அதனால டைரக்ட் ஆக்சஸ்ல கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடி சேவ் ஆயிருக்கு. நாட்டு மக்களோட 150 கோடி ரூபாய்